வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸிஎம்ஆர் அஃபீஷியல். இன்று எல்கேஜி கிளாஸ் 1 ஆர்டி அட்மிஷன் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஆர்டி அட்மிஷன் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் லேட் ஆகுது, அட்மிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான போர்ட்டல் ஏன் ஓப்பன் ஆகலை, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்மையில் ஒரு செய்தித்தாளில் நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். மத்திய அரசு நிதி கொடுக்காதனால நமக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிறது டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு, எப்பொழுதுமே அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் தொடங்கி மே மாதத்தில் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற ப்ரொசஸ் நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஆண்டு டிலே ஆயிடுச்சு, வழக்கத்தை விட மாறிவிட்டது. ஸோ இதில் என்ன சிக்கல் இருக்குதுன்னு கிளியராக இது வரைக்கும் யாரும் சொல்ல முடியல. சரி, இதை பற்றி நம்ம ஹெல்ப்லைனில் கேட்கலாம் சொல்லிட்டு ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணால் அந்த கால் கனெக்டும் ஆக மாட்டுதாங்க. அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நேரம் கால் வெயிட்டிங்கில் இருக்குது. பட் ஆனால் யாருமே ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் ஏன் எப்போ ரிலீஸ் ஆகும் என்பதை பற்றி இது வரைக்கும் எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. ஆனால் நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அதனுடைய ஆர்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 12 மேல அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட், சரிங்களா? ஸோ அந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மே 12 க்ளோசிங் டேட்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறீங்களா? இதுதான் அப்ளிகேஷன். அத்துடன் சேர்த்து பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துக்கோங்க. இதுதான் நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? ஓகே மக்களே, நீங்கள் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. மேபி இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே இதுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்துடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவையோ அதை மட்டும் ரெடி பண்ணி வைங்க. இவ்வளோ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு யாரும் பேனிக் ஆக வேணாம். இந்த ஆண்டு நிச்சயமாக ஆர்டியில் அட்மிஷன் நடைபெறும். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் மிக குறைவாக தான் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதை பற்றி ஏதாவது புது அப்டேட் ஏதாவது வந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.